அமர் வழக்கில் அதிரடி திருப்பம். ஆடியோ சிக்கியது, திட்டமிட்டது அம்பலம். எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் இணை ஒருங்கிணைப்பாளர் அமர் பிரசாத் ரெட்டி மீது கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ற தகவல் தற்போது பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது. அத்துடன் பிரச்சினைக்கு காரணமான ஆடியோவும் கிடைத்திருப்பதால் உண்மை நிலவரம் வெளிவந்திருக்கிறது. நேற்று முக்கிய ஊடகங்கள் பலவும் அமர் பிரசாத் ரெட்டி மீது சொந்த பாஜக கட்சி நிர்வாகியை தாக்கியதாக வழக்கு பதிவு செய்திருப்பதாக தெரிவித்தன. ஆனால் எந்த ஊடகமுமே இதில் அமருக்கு என்ன சம்பந்தம், ஏன் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது குறித்து தெளிவாக விளக்கம் கூறவில்லை. இந்த சூழலில்தான் அமர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்த அடுத்த நிமிடமே கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பாஜகவினர் குவிய தொடங்கினர். ஆண்டாள், நிவேதா என இருவருக்கு இடையே நடந்த மோதலில் எப்படி அமர் பெயரை எஃப்ஐஆரில் சேர்த்தீர்கள், இதில் அமருக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என பாஜக வழக்கறிஞர்கள் கேட்க அது குறித்து கடைசி வரை காவல்துறையினர் வாய் திறக்கவில்லை. இந்நிலையில் அமர் பெயரை சேர்த்து அவரை கைது செய்ய திமுக உயர்மட்ட தலைமை செய்யும் நாடகம் இது எனவும் இதன் பின்னணியில் திமுகவை சேர்ந்த பெண் எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் இருப்பதாகவும் அவர் தூண்டுதலின் பெயரில்தான் தற்போது சம்பந்தம் இல்லாத வழக்கில் அமர் பிரசாத் ரெட்டி பெயர் சேர்க்கப்பட்டிருப்பதாக பாஜகவினர் கூறுகின்றனர். இது ஒருபுறம் என்றால் அமரை கைது செய்தால் அவர் எண்மண் எண்மக்கள் யாத்திரையிலிருந்து விலகுவார் என திமுக தலைமை கணக்கு போட்டு அவரை கைது செய்தது. ஆனால் சிறையிலிருந்து வெளிவந்த அன்றே நேரடியாக கட்சி அலுவலகம் சென்று கடுமையாக திமுகவை விமர்சனம் செய்தார். சமீபத்தில் ராமர் கோவில் விஷயத்தில் அமைச்சர் சேகர் பாபு பாஜகவையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் விமர்சனம் செய்தபோது அதே அளவில் சேகர் பாபுவிற்கு எதிர்வினையாற்றினார் அமர். உன்னால் கைது செய்யத்தான் முடியும், பார்த்துக் கொள்ளலாம் என அமர் ஆவேசமாக ராமர் கோவில் விஷயத்தில் தனது கருத்தை பதிவு செய்தார். தொடர்ச்சியாக உதயநிதிக்கு எதிராக அமர் தனது கருத்தை பாஜகவின் செயல்பாடு குறித்தும் ஆணித்தனமாக கூறி வந்தார். இந்த சூழலில்தான் தற்போது அமரை மீண்டும் கைது செய்து நாடகம் அரங்கேற்ற திமுக முடிவு செய்து இரு தரப்பினரிடையே நடந்த மோதலில் அமர் பிரசாத்தின் பெயரை சேர்த்திருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக தற்போது காவல்துறைக்கு எதிராகவும் அமர் பிரசாத் ரெட்டிக்கு ஆதரவாகவும் பாஜகவினர் சமூக வலைதளங்களில் குரல் கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இவை அனைத்தையும் தாண்டி தற்போது ஆடியோ ஒன்று கிடைத்திருப்பதாகவும் இதில் அமர் பிரசாத் ரெட்டி மீது புகார் கொடுத்த ஆண்டாள் என்பவர் பேசும் பேச்சு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஜெய் ஸ்ரீராம். அன்பு சொந்தங்களே, எல்லா கோயில்கள்லையும், அது இந்த கோயில் அந்த கோயில்னு கிடையாது, எல்லா கோயில்கள்லையும் நாளை அனைவரும், இந்து மக்கள் அனைவரும் ராம பஜனை, அன்னதானங்கள், அந்த ராமருடைய அயோத்தியா ராமர் கோயில் அந்த திறப்பு நிகழ்ச்சி எல்லாத்தையும் நம்ம மிக கோலாகலமாக மிக சந்தோஷமாக கொண்டாடுவோம். இதை தடுக்க எந்த கொம்பனாலும் முடியாது. ஹெச்ஆர்என்சி இல்லை எந்த ஸ்னேக் பாபு யாரு வந்தாலும் சரிதான், இதை தடுக்க அவங்களுக்கு உரிமை இல்லை. ஏன் என்றால் ஹெச்ஆர்என்சி என்பது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக ஆரம்பித்த ஒரு மினிஸ்ட்ரி தான் தவிர அதுக்கு ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் உள்ள இன்வால்வ் ஆகி அதை தடுக்கிற அளவுக்கு அதுக்கு பவர்ஸும் கிடையாது, அந்த அமைச்சருக்கு அந்த தகுதியும் கிடையாது. அதனால இந்த தீய சக்தியான திமுக என்ன செய்தாலும் பார்த்துக்கலாம். அதெல்லாம் என்ன மிஞ்சி போனா என்ன பண்ணுவான், ஜெயிலில் போடுவானா? அடா போடா, அதெல்லாம் ஒரு பற்றி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம ராமருக்காக நம்ம உயிர் கொடுக்க கூட தயாராக இருக்க வேண்டும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.